பார்க்க பார்க்க சலிக்காமல் நாம் ரசிப்பவை என்று மலை, ரயில், கடல், யானை என்று சொல்வார்கள். இவை அனைத்திலும் இருக்கும் அந்த பிரம்மாண்டம் நம் எல்லோரையும் எளிதில் வசியப்படுத்திவிடும். அதிலும் யானையை பற்றி சொல்ல தேவையில்லை. கோயில் திருவிழாக்களின் போது மொத்த கூட்டமும் அந்த கோயிலின் ஒற்றை யானையை கொஞ்சம் பயத்துடன் ரசித்து பரவசப்படும் நம் மக்களுக்கு தமிழ்நாட்டு கோயில்களின் மொத்த யானைகளும் ஒரே இடத்தில் காண கிடைத்தால் எப்படி இருக்கும்? கோயில் திருவிழா போல இது யானைகளின் திருவிழா என்று சொல்லும் அளவிற்கு களைகட்ட துவங்கியிருக்கிறது தமிழக அரசின் 2015-16 ஆண்டிற்கான யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம். இங்க யானைகள் சிறப்பு முகாம் போட்டிருக்குன்னாங்க, அதை பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். கிட்டத்தட்ட உள்ள ஒரு 40-50 யானைகளுக்கு மேல இருக்கு மாட்டிருக்கு. பட் ஆனா எங்களோட வியூல கொஞ்சம் யானைகள் தான் இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. உண்மையிலேயே ரொம்ப இதா யானைகளுக்கு ஒரு சிறப்பு முகாம் எல்லாம் நடத்தி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு 200 கிலோ சாப்பாடு வேணுமா, இவ்வளவு யானைகளை வச்சு இது பண்றாங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம். கோயில் யானைகளை இத்தனை யானைகளையும் ஒன்னா ஒரே இடத்துல பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். உண்மையிலேயே ரொம்ப இதா நடந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த எத்தனை யானைகளை ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம். இந்த யானைக்கு உணவு பசியால அங்கங்க தேயிருக்கு. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி மருந்து மாத்திரை உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாம் இந்த சூரிய சிறங்குக்கு மருந்து எல்லாம் தரதுனால ரொம்ப வருஷத்துக்கு தடவை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் முதலில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவினால் 2003 ஆண்டு முதுமலை தெப்பக்காட்டில் துவக்கி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2004-5, 2005-6 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற யானைகள் புத்துணர்வு முகாம், அதன் பின்னர் 2011 ஆண்டில் இருந்து மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி ஆற்றுப்படுகையில் நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்று வரும் 8வது யானைகள் முகாமிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 30 யானைகளும், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருந்து 2 யானைகளும் என மொத்தம் 32 யானைகளுக்கும் 23/2/2016 வரை முகாம் நடைபெறவுள்ளது. கோயில்களில் தனியாக இருந்து பழக்கப்பட்ட யானைகள் இங்கு வந்ததும் தமது இனத்தை பார்த்த மகிழ்ச்சியில் மனிதர்கள் கைகுலுக்கிக் கொள்வது போல இவைகள் தும்பிக்கைகளை குலுக்கிக் கொள்வது அவ்வளவு அழகு. இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் தரும்போது என்னன்னாக்கா யானைகளுக்கு வந்து அங்க வந்து ஒரு கோயில்லையோ இங்கே இருந்தாக்கா அது வந்து ஒரு இடத்துல அந்த சின்ன இடத்துலயே கன்ஃபைண்டா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி நடக்கும்போது அது வந்து ஒரு இயற்கை சூழல், பக்கத்துல பவானி ஆறு ஓடுது, ஆத்தங்கரையில இயற்கை சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த யானை மிக சந்தோஷமாக அது வந்து இங்க இருந்து போகும்போது ஒரு மிகுந்த ஆரோக்கியத்துடன் சென்று திரும்பி. யானைகளுக்கு மட்டுமல்லாமல் யானை பாகன்களுக்கும் இது ஒரு புத்துணர்வு முகாமாகவே இருக்கிறது என்கின்றனர். இந்த யானை இங்க வரும்போது நாங்க வந்து எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். இங்க வந்து அதுகளோட இனத்தை காட்டுல இருந்து வரும்போது மட்டும்தான் அதோட இனத்தை பாக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரிவினையா இருக்கு. இந்த எல்லைக்கு வந்திருக்கும்போது அதுங்க எல்லா அதோட இனத்தெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு சந்தோஷம்.
சாப்பாடு தனிப்பட்ட முறையில் நாங்கள் என்னதான் கொடுத்திருந்தாலும் அதோட இனத்தோட சேர்ந்து அதுகளை பழகி பார்த்து சாப்பிடும்போது அதோட உடலோட ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க யானை பாகனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடிக்கடி லீவு கிடைக்கிறதில்ல. நாங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான், ஒருத்தர் பிரத்தியார் கிடையாது. எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து இருக்கும்போது யானைகளும் சந்தோஷமா இருக்கும். நாங்களும் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு 48 நாள் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பரிமாறிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். 48 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் யானைகள் ஒவ்வொரு நாளும் குதூகலமாகவே பொழுதை கழிக்கின்றன. ஒவ்வொரு யானையும் காலை மாலை இரு வேளைகளிலும் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சி அளிக்கப்படுகிறது. நகரங்களில் தனது செல்ல நாயுடன் வாக்கிங் போகும் மனிதர்களுக்கு பாகன்கள் தங்கள் யானையுடன் வாக்கிங் போவதை காணும்போது சற்று வித்தியாசமாகவும் வியப்பாகவும் இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு முகாம் ஒரு சிறப்பான ஏற்பாடு தான், வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யானைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம கணபதிக்கே கொடுக்கற மாதிரிங்க. கணபதி நம்ம இந்துக்கள் முக்கியமான முதன்மையான தெய்வமா வேண்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யானை கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய நாடு தமிழ்நாடு எவ்வளவோ சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருக்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. யானைகளுக்கு நடைபயிற்சி முடிந்த பிறகு நீராடல் காத்திருக்கிறது. இந்த முறை யானைகள் ஆற்றில் நீராட முடியாதது அவைகளுக்கு ஏமாற்றம்தான். ஆனால் யானைகள் வசதியாக குளிக்க பெரிய ஷவர் ஒன்றினை செய்திருக்கிறார்கள். யானைகள் அந்த பெரிய ஷவரில் ஆற்றை மறந்து ஆனந்தமாக நீராடுகின்றன. அவ்வளவு பெரிய யானையை ஒரு குழந்தையைப் போலவே பாவிக்கின்றனர் அதன் பாகன்கள். யானையை குளியலுக்கு மிக லாவகமாக அதன் பாகன் படுக்க வைப்பதை காணும்போது அவர்களுக்கே உரிய கலை என்று புரிந்து கொள்ள முடிகிறது. யானை பாகன்கள் குழாய் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து தேய்த்து குளிப்பாட்டுவது இதமாக இருக்கும் போல யானைகளுக்கு. அமைதியாய் அந்த குளியலை அனுபவித்தபடியே படுத்து கிடக்கின்றன யானைகள். தூத்துக்குடி மாவட்ட இடத்துக்கு வந்திருக்கேன். யானையின் பேர் லட்சுமி, வயது 14. இந்த முகாமில் என்ன அப்படின்னா, இந்த யானைகள்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்தி இருப்போ நல்ல அனுநியமா இருக்கப்ப பாசமா இருக்கு. எங்களுக்கு யானை பாகன்லாம் அண்ணன் தம்பியாகவும் சித்தப்பா மாமா எல்லாம் பலரும் வைக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் நம்ம யானையெல்லாம் ஒன்னா இருக்க சந்தோஷமா இருக்கு. யானைக்கு கிடைக்காத பொருள் என்ன அப்படின்னா, இங்க இந்த நம்ம கோயில் எல்லாம் இது நம்ம கூந்த பண்ண கிடைக்காது. மற்ற எல்லா வகையான பொருள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குளியல் நம்ம இதுல தாமிரபரணி ஆத்துல 3 ட்ரிப் குளிப்பாட்டம் வைப்போம். அதே மாதிரி இங்க 2 டைம் குளிப்பாட்டம். என்ன பவானி இதுல குளிப்பாடக்கூடிய சௌகரியம் கிடையாது. இருந்தாலும் சவரும் ஓஸ் கொடுத்துருக்காங்க, குளிப்பாட்டம் வைக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. யானைகள் குளித்து முடித்ததும் அந்தந்த கோயில்களுக்கே உரிய முறையில் திருநாமத்தையும் திருநீற்றையும் யானைகளின் நெற்றியில் அணிந்து விடுகிறார்கள். யானைகளுக்கு பசுந்தீவன வகை, தானிய வகை என 2 வகை உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. பசுந்தீவன வகையில் கூந்தல் பனை, தென்னை மட்டை, புல், சோளத்தட்டு, மூங்கில் போன்றவை கொடுக்கப்படுகின்றன.
தானிய வகையில் அரிசி, பச்சை பயிறு, கொள்ளு போன்றவையும் வழங்கப்படுகின்றன. பாகன்கள் தங்கள் யானைகளுக்கு சோற்றினை உருண்டை பிடித்து ஒவ்வொரு வாயாக ஊட்டிவிடுவது ஒரு தனி அழகுதான். யானைகளுக்கு மருத்துவ வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. யானைகளுக்கு ஏற்கனவே ஏதேனும் நோய் தாக்கியிருக்கிறதா, உடலில் காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என கால்நடை மருத்துவ குழு பரிசோதித்து சிகிச்சை அளித்து வருகிறது. இங்க யானை முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 வேளைகளும் வந்து காலையில் மாலையிலும் வந்து யானை நடைபயிற்சி தரோம். அது காலையில் 2 கிலோமீட்டர், சாயந்தரம் 2 கிலோமீட்டர் யானைகள் வந்து சுதந்திரமாக அப்படியே போயிட்டு நடைபயிற்சி போயிட்டு வரும். ஒண்ணு. ரெண்டாவது, யானைகளுக்கு இப்போதைக்கு வந்து இந்த வருடம் எந்த பெரிய வியாதி எதுவுமே இல்லை. சின்ன சின்ன காயங்கள், கீழே படுத்து எந்திரிக்கும் போது ஆகக்கூடிய சின்ன சின்ன சிறு புண்கள், அந்த மாதிரி காயம் தான் ஆகும். மற்றபடி கால் வந்து அந்த கால் தாங்கும் போது சில பக்கம் அந்த மலையில ஸ்லிப் ஆக வச்சுன்னா கால் தாங்கும். அந்த மாதிரி கால் வலி ஆகும். அந்த மாதிரி வலி மாதிரி இருக்கிறதாலே மற்றபடி சொல்லக்கூடிய மாதிரி வியாதிகள் ஒன்றும் இல்லை. அந்த ஆணைகளிடம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி புண்ணுகளுக்கு மட்டும் இங்கே வந்து லேப்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்கு என்ன மருந்து தேவையான மருந்துகள் கொடுத்து கொண்டு வந்துருக்கோம். வேற ஒன்றும் பெரிய வியாதி ஒன்றும் இல்லைங்க. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஆயுர்வேத மருந்துகளும் யானைகளுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த யானைகள் புத்துணர்வு முகாமில் கால்நடை மருத்துவ குழுவுக்கு இந்த வாரத்தில் டியூட்டி போட்டிருக்காங்க. வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து யானை வரும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கேருந்து கொண்டு வரும்போது வெயிட் போட்டுருவாங்க. அந்த வெயிட் போட்டு அந்த பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வெயிட் தரணுங்கிறது வந்து ஒரு டயட் ஃபார்முலேட் பண்ணி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே 1 அன்னைக்கே கொடுத்துருவோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த யானைக்கு வந்து அந்த பாடி வெயிட்டுக்கு வயசுக்கு கணக்கு பார்த்து அதுக்கு இந்த வெயிட் உள்ள யானைக்கு இந்த தீவனம் போதுமா போகலையாங்கிறத வந்து கணக்கு பண்ணி அதுக்கு என்ன உண்டான தீவனத்தை வந்து இந்த யானை பாகன்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுபடி உணவு ஆவரிலிருந்து அவங்க ரெகுலராக அந்த இது கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தர்ற உணவு வந்து 2 வகையாக தர்றோம். ஒன்று வந்து பசுந்தீவன பயிர்கள் மாதிரி ஒன்று தர்றோம். இன்னொன்று வந்து அந்த அரிசி போன்ற தானிய வகைகள் தர்றோம். ஸோ பருப்பு இந்த பசுந்தீவன பயிர்கள் என்னென்னு போடுறோம்னாக்கா வந்து இந்த கூந்தல் பனை, தென்னை மட்டை, இந்த மாதிரி கோஃபோர் புல், மக்காச்சோள புல், இந்த மாதிரி புல்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அரிசி, கொள்ளு, மக்காச்சோளம் போன்ற தானிய வகை பயிர்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து யானைகளுக்கு சிறப்பாக முகாமில் வந்து என்ன பண்றோம்னாக்கா, நம்ம வந்து அஷ்டசூர்ணம், அது மாதிரி சில சனப்பராசி, வயோபூஸ்ட், லீவ் 52 மாத்திரை போன்ற ஆயுர்வேதிக் மருந்துகளையுமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். யானைகள் குளித்து முடித்து சாப்பிட்ட களைப்பில் நன்றாக தூங்கி ஓய்வெடுக்கவும் தவறுவதில்லை. இதோ இங்கு தனது பாகனோடு தூங்கிக் கொண்டிருப்பது ஆழ்வார் திருநகரி ஆதிநாத ஆழ்வார் கோயிலின் ஆதிநாயகிதான். அது பகலில் பெரும்பாலும் தூங்காத யானைகள் இந்த முகாமில் அளிக்கப்படும் உணவாலும் ஆயுர்வேத மருந்தாலும் நன்றாக உறங்குவதாக சொல்கிறார் பாகன் கரீம் சேட். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில இருந்து நம்மாழ்வார் கோயில்ல இருந்து 2 யானையை கொண்டு வந்திருக்கிறோம். இங்க நல்ல உணவுகள், தீவனங்கள், பசுந்தீவனங்கள், மருந்து, சிவனப்பிரகாச லேகியம் இதுகள்லாம் கொடுக்கறாங்க. கொடுத்ததுனால இந்த யானைகள் என்ன செய்யுதுன்னா மத்தியான வேளையில நல்லா குளிச்சுட்டு வந்து சில யானைகள் நல்லா படுத்து நல்ல நித்திரையாகி தூங்குது. இப்படி அதே மாதிரி நம்ம யானை, எனக்கு பின்னால படுத்திருக்கிற யானை, நான் கொண்டாந்த யானை ஆதிநாயகி, இந்த யானை பேரு. அதுக்கு பின்னாடி நிக்கிற யானை குமுதவள்ளி. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா படுத்து நல்ல நித்திரையா நல்லா தூங்கும். ஊர்ல இந்த மாதிரிலாம் பகலையில படுக்காது, எந்த யானையுமே படுக்காது. இங்க வந்தா நல்லா படுத்து நல்ல ஓய்வு எடுக்கு. அம்மா புத்துணர்வு முகாமில் வந்து அந்த யானைகள் முறைப்படி நல்லா ஓய்வு எடுக்கு. யானைகள் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவைகள் செய்யும் சேட்டைக்கும் அடிக்கும் லூட்டிக்கும் பஞ்சமே இல்லை. அங்கு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் குட்டி யானை வெகு நேரமாக தன்னை அவிழ்த்துவிடச் சொல்வது போல பிளிரியபடியும் தனது உடலை வளைத்து நெளித்து ஆர்ப்பரித்தபடியே இருந்தது. இன்னொரு யானையோ யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் என்னும் தமிழன் சொலவடை பொய்த்து போகக் கூடாது என்பதற்காகவோ என்னவோ மண்ணை வாரி தன் தலையில் போட்டு தனது அடுத்த குளியலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது.
சேட்டை செய்யும் யானைகளுக்கு மத்தியில் மனிதர்களைப் போல தனித்திறமைகளை கொண்டிருக்கும் யானைகளையும் காண முடிந்தது. தன்னுடைய தும்பிக்கையால் உற்சாகமாக மவுத் ஆர்கன் வாசிக்கும் இந்த யானை தூத்துக்குடி இரட்டை திருப்பதியைச் சேர்ந்த லக்ஷ்மிதான். 14 வயதாகிற லக்ஷ்மிக்கு இன்னும் பல வித்தைகள் தெரியும் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார் பாகன் பாலன். நம்ம யானை நம்ம கோயில்ல மவுத் ஆர்கன் வாசிக்கிறது, அதே மாதிரி டான்ஸ் பண்ணும், அதே மாதிரி கோயில்ல எல்லாம் மணி அடிக்கும், பூஜை பண்ணும், எல்லாம் பண்ணும். நம்ம யானை நல்லா புகழ்பெற்றது. அதே மாதிரி 8 முகாம் நாங்கள் வந்திருக்கோம். இந்த லட்சுமிக்கு போட்டியாக இன்னொரு லட்சுமியும் அங்கு இருந்தது இன்னொரு ஆச்சரியம். திருவண்ணாமலை யோகராமர் கோயிலின் இந்த யானை பேரும் லட்சுமிதான். இந்த லட்சுமியும் அற்புதமாக மவுத் ஆர்கன் வாசித்தது. திருவண்ணாமலை யோகராமர் கோவிலின் இந்த யானை பேரும் லட்சுமிதான். இந்த லட்சுமியும் அற்புதமாக மவுத் ஆர்கன் வாசித்தது. மவுத் ஆர்கன் வாசித்து முடித்ததும் பாகன் கந்தன் ஒரு கம்பை லக்ஷ்மியிடம் கொடுக்க, லக்ஷ்மி தனக்கு சிலம்பமும் தெரியும் என்று காட்டியது. லக்ஷ்மி சிலம்பத்தோடு நிறுத்தாமல் சலங்கையை கொண்டு மணியடிக்கவும் ஆரம்பித்தது. பத்தொன்பது வயதாகிற இந்த லக்ஷ்மிக்கு 3 வயதில் இருந்து பயிற்சி கொடுக்கப்படுகிறதாம். யோகராமர் கோயில் இந்த யானை இருக்கிறது. இது நாங்க சின்ன வயசுல இருந்து இதுக்கு விளையாட்டு போட்டிகளும் ரொம்ப இந்த இசைகள் எல்லாம் கேட்கக்கூடிய தன்மை உண்டு. அதுல இருந்து 3 வயசுல இருந்து இந்த விளையாட்டு போட்டிகள் அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து அது காலில் சங்கிலி கட்டியிருக்கும் போது காலை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அந்த கல் எடுத்துக்கும். கல் எடுத்துட்டு அந்த கீழே செயின்ல அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது ஃப்ரீயா இருக்கும் போது சரி இதுக்கு விளையாட்டுகள்ல ஒரு ஆர்வம் இருக்குங்கிறதுனால அது என்னெல்லாம் செய்யுதுன்னு கமாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்தந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்து அது எதெல்லாம் விரும்புதோ அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை அது கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு 3 வகையான விளையாட்டு செய்யும். சலங்கடிக்கிறது, மவுத் ஆர்கன் வாசிக்கிறது, குச்சி விளையாடுறது, இதெல்லாம் செய்யும். இப்படி பல திறமைகளை கொண்டிருக்கும் யானைகளை பார்க்கும்போது பார்வையாளர்களுக்கு மேலும் ஆச்சரியமாக இருக்கிறது. பாகன்கள் யானைகளுடன் உரையாடுவதும் யானைகள் விளையாடுவதும் என இந்த முகாமில் காண கிடைக்கும் காட்சிகள் காண்போர் உள்ளத்தை மகிழ வைப்பவை. இந்த முகாமிற்கு யானைகளை பார்ப்பதற்காக வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதையும் காண முடிகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து கோயில்களின் யானைகளையும் ஒரே இடத்தில் பார்ப்பது சுற்றுலா பயணிகளுக்கும் தேக்கம்பட்டி மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ லீவ் விட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யானை முகாமுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. யானைகள் காட்டுல இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்காக இங்க தண்ணி உணவெல்லாம் கொடுத்து யானைகளை காப்பாத்துறாங்க. அவ்வளவு செலவையும் அம்மா தான் ஏத்துக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து யானைனா ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் இங்க நிறைய கூட்டம் வந்திருக்கு. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம். நாங்க வருஷம் பாத்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு அவங்களுக்கு இதை பாக்குறதுக்கு. ஆனா இந்த வருஷம் ரொம்ப கம்மியா இருக்கு யானை பார்க்க. ஒரு 4-5 தான் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் உள்ள அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். யானைகள் முகாம் பார்க்கறதுக்காக எங்க அத்தை எங்க பாட்டி அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம். யானைகளோட
உணவு வந்து எப்படி கிடைக்குது, காட்டு யானைகள் வந்து நீங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு காரணம் வந்து காட்டுல வந்து உணவு அதிகமா இல்லாதனால இப்ப ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க வந்து யானைகள் முகாம் போட்டு யானைகளை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கறத பாக்கறதுக்காக நாங்களாம் வந்திருக்கோம். இந்த முகாமில் யானைகள் ஒன்றோடொன்று அளவளாவி தமது நட்பை கொண்டாடவும் ஆரம்பித்து விட்டன. பிப்ரவரி 23ஆம் நாள் வரை இந்த யானைகளுக்கு கொண்டாட்டம்தான். ஆனால் கடைசி நாளை நினைத்தால்தான் யானைகளின் கவலையும் நினைவுக்கு வந்து போகிறது. ஆம், கடந்த ஆண்டுகளில் நடந்த முகாம்களில் தனது நட்பை விட்டு பிரிய மனம் இன்றி கண்ணீரோடு விடைபெற்ற யானைகளை நினைக்கும் போது இந்த வருடம் அவைகள் என்ன செய்யுமோ என்று மனது எண்ணவே செய்கிறது.